Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இந்த வீடியோ எதை பத்தி இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு வந்து போட்டோ எடிட்டிங்ல வந்து மொபைல் ஃபோன்ல வந்து ஹேர் வந்து எடிட் பண்ணும்போது நல்லாவே வர மாட்டேங்குது அப்படினு சொல்றாங்க. இல்லனா மேனிபுலேஷன் பண்ணும்போது சில டைம் நம்ம ஹேர் வந்து தனியா கட் ஆகி போயிடும். சோ வந்து இந்த ஹேர் எடிட்டிங் அப்படின ஒரு டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஹேரை வந்து எப்படி லாங் பண்றது அப்படினா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்க போட்டோ வந்து இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். சோ வந்து இது எப்படி இந்த ஹேரை வந்து எடிட் பண்றது, இந்த ஆப் என்ன ஆப் யூஸ் பண்றது அப்படினு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஆயிருங்க சீக்கிரமா. ஸோ வந்து இந்த ஆப் என்னென்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ரீடச் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கின்னை வந்து எப்படி ஸ்மூத்தாக ரீடச் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா Adobe Photoshop Fix அப்படின்ற ஆப் தான். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி ஆக்குறது, அதாவது இந்த மாதிரி இருக்கிற கட்டியாக இருக்கிற ஸ்கின்னை இந்த மாதிரி எப்படி சாஃப்டாக ஆக்குறதுன்றது அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். எடிட்டிங்க்கு முக்கியமான தேவை. அடுத்து வந்து இதில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுனா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். இதில் இந்த ஃபோன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனை வந்து கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து என்னோடய முடி நல்லா தெரிகிற மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 2 விரலை வச்சு நம்ம ஜூம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஜூம் பண்ணி பக்கத்தில் வந்துக்கலாம். இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் கிரெயின்ஸாக இருக்கனால நான் அப்லோட் பண்ணல. ஸோ பரவாயில்ல. அடுத்து வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணுற வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் லிக்யூஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்யூஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் அப்படின்றது செலக்ட் ஆகி கிடக்கும். அது கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் இருக்கிற வார்ப் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம முடியை வந்து மேலே ஆக்கிறதுக்கு தேவைப்படுற ஒன்று. ஸோ வந்து இந்த வார்ப் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இந்த ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ்ஷை வந்து கிளிக் பண்ணுறீங்க. ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணோன்னா இதில் கீழே ஒரு புள்ளி இருக்கும். அதில் வந்து நமக்கு தெரியும் இந்த ஃபோட்டோவோட கட்டம் எல்லாமே தெரியும். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாதது, ஏன்னா அதில் நிறைய மேட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த இது கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணோன்னா மேலே சைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்து கீழே இழுத்தோம்னா ப்ரஷ்ஷோட சைஸ் குறையும், மேலே இழுத்தோம்னா ப்ரஷ்ஷோட சைஸ் கூடும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சைஸை குறைச்சி வைக்கிறோம். ஒரு 22 வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் வந்து நம்ம கீழே உள்ள முடியை வந்து லைட்டாக மேலே இழுத்து விட்றோம். தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கூட்டுறோம், சைஸை வந்து கொஞ்சம் கூட்டுறோம். இப்போ ஒரு 25 வச்சுக்கலாம், 25 வச்சுக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அப்படி மேலே இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கரெக்டாக வரும். ஆனால் அந்த சைஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நார்மலான சைஸ் வச்சுக்கலாம், 13 வச்சுக்கிறேன். ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு விதமான சைஸ் மாறும்ல, அதனால் நம்ம இந்த ஃபோட்டோக்கு இந்த சைஸ் வச்சுக்கலாம். ஹேர் வந்து இப்போ நம்ம மேனிப்புலேஷன் பண்ணுறோம், பிக்சார்ட்டில் வந்து மேனிப்புலேஷன் பண்ணாலும் நம்ம வந்து ஹேரை கட் பண்ணும்போது நிறையா பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேனிப்புலேஷன் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஹேர் வந்து வரைய வேண்டிய தேவையில்லை, நமக்கு இருக்கிற முடியவே நீளாக கூட்டின மாதிரி நம்ம காட்டலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. மெதுவாக பண்ணால் தான் அது வந்து நீளம் கூடும். இப்போ ஸ்பீடாக பண்ணுற பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ மெதுவாக நம்ம இப்படி வரைய தான் அதோடய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ நான் வந்து வரைஞ்சிட்டே இருக்கேன். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடம் மட்டும் வரைஞ்சால் போதும், தேவையில்லாத இடத்துல வரைய வேணாம். இந்த பக்கம்லாம் நம்ம ஹைட்டு தேவையே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். இதை வச்சு நம்ம தாடியோட ஹைட்டையும் நம்மளால் கூட்ட முடியும். தாடியோட ஹைட்டு மீன்ஸ் தாடியோட உயரத்தை கூட்ட முடியும். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பார்க்குறீங்களா, இந்த முடி வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோவோட நார்மல் முடியோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்து இதை நம்ம கூட்டியிருக்கோம். ஆனால் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது இது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வரைஞ்ச மாதிரி இல்லாமல் சூப்பராக ஒரிஜினலாக வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக இருக்கிற முடி மாதிரியே இருக்குது. அடுத்து வந்து என்ன பண்ணுறது, டிக் பண்ணிட்டோம்னா இந்த ஃபோட்டோ வந்து சூப்பரான ஒரு ஹேரோட சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது லிக்யூஃபைக்கு போகிறீங்க, அதில் வார்ப்புன்றதை கிளிக் பண்ணுறீங்க, சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வரையிறீங்க. ஸோ சேவ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து டேரெக்டாக சேவ் ஆயிரும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள், இனி அடுத்து வர வீடியோஸும் பாருங்கள்.